நிறைய வெளிநாட்டு மக்கள் அதே மாதிரி இந்த போட்டிங் போகிறாங்க. நானும் இவங்களோட சேர்ந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணேன். ஐ வில் ட்ரை. அந்த லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஈவினிங் சன்செட் ஆயிரும். நண்பர்களே, நான ஸ்பாக் இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. ஸ்ரீலங்கா நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீலங்காவில் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பீச்சுங்க, பாசிக்குடா பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து பல மக்கள் வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் பல பகுதிகள்லேருந்தும் இந்த இடத்துக்கு வர்றாங்க. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்பீட் போட் இருக்குது. அதே மாதிரி மக்கள் குளிக்கிறதுக்கு அலை இல்லாத கடல் இருக்குது. ஏகப்பட்ட மக்கள் குளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த பாசிக்குடா பீச் சம்மந்தமான ஒரு சில முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என் கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான், இவர் சஃப்ரான், இவர் நம்மளுடைய நண்பரோட மகன். இங்கே பாருங்கள், வீடியோ பாருங்கள், ஹாய் சொல்லிடுங்க. இவர் நம்ம நண்பரோட தம்பி. இவங்க 2 பேரும் தான் நம்மளை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான இடம் இருக்குது. இவங்களை பார்க்குறதுக்காண்டி, ஒரு பிரதரை பார்க்குறதுக்காண்டி வந்திருந்தேன். நம்ம ஊர் என்ன ஊர்? ஓட்டமாவடிக்கு வந்திருந்தேன். பக்கத்துலேயே இது இருக்குது, இந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டு போகணும்னு சொன்னாங்க. உண்மையில் ஒரு சூப்பரான பீச்சாக இருக்குங்க. இன்னும் நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு அப்படியே பார்க்கலாம் வாங்க. அலைகள் இங்கே ரொம்பவே கம்மியாக இருக்குது. நிறைய மக்கள் குளிக்கிறாங்க. அதே மாதிரி போட்டிங்கும் இருக்குது. போட்டிங் போகிறனாலும் போகலாம். இந்த மக்கள் போட்டிங் போய்ட்டு ஒரு குரூப் போடுறாங்க பாருங்கள். அலைகள் ரொம்பவே கம்மியாக இருக்கிறனால நிறைய இந்த சின்ன பசங்கள்லாம் குளிக்கிறாங்க. கொஞ்சம் சேஃபாக எல்லாருமே குளிக்கலாம். ஆழமும் கம்மியாக இருக்குது. சூப்பரான ஒரு பீச்சாக இருக்குது. நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. அதுவும் இன்றைக்கி சண்டே, அதனால் சரியான க்ரௌடாக இருக்குதுங்க. பக்கத்தில் ஒரு ரெசார்ட். இங்கே பார்த்தா ஃபுல்லாக வெளிநாட்டு மக்கள், அவங்களுடைய கல்ச்சர்லேயே அவங்களுடைய ட்ரெஸ் அமைப்பில் அவங்க இருக்கிறாங்க. இந்த பக்கம் இங்கே இலங்கையிலேருந்து பல பகுதியிலேருந்து வந்த மக்கள். அந்த லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஈவினிங் சன்செட் ஆயிரும். அந்த மாதிரி டயத்தெலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீலங்கா டூரில் இந்த பாசிக்குடா கல்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீச்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மண்ணெலாம் நல்ல கிளியராக இருக்குது. அலைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த பீச்சில் எப்போதுமே இப்படி தான் இருக்குமோ, இந்த பீச்சோட அலைகள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நல்லா சேஃபாக குளிச்சுட்டு போகலாம். அதனால தான் இந்த பகுதிக்கு மற்ற இடத்த விட அதிகமான மக்கள் வந்திருக்கிறாங்க. இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய கல் இருக்குது. சின்ன சின்ன கல், அதெல்லாம் சில கல்லாம் ஷார்ப்பாக இருக்குது. அதனால் நம்ம பெரும்பாலும் கடலில் குளிக்கும் போது செருப்பு ரிமூவ் பண்ணி தான் குளிப்போம். அந்த மாதிரி டயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ரொம்ப வேகமாக காலில் வச்சிடாமல் கவனமாக கால் வைக்கணும். நிறைய வெளிநாட்டு மக்கள் அதே மாதிரி இந்த போட்டிங் போகிறாங்க. இந்த மாதிரி போட்லேயும் போட்டிங் போகலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு ரெசார்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஹனி இது அந்த ஸ்பீட் போட். இது தனியாக நம்ம தேவைன்னு சொன்னால் வாங்கிட்டு இதில் ஓட்டி பார்க்கலாம். அந்த ஸ்பீட் போட்லாம் கிட்டத்தட்ட ஒரு மால்டீவ்ஸ் பீச் மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி ஒரு லுக்கு தான் கொடுக்குது. வெளிநாட்டுக்கு சும்மா அந்த கேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்தியா, தமிழ்நாடு. நானும் இவங்களோட சேர்ந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணேன். ஐ வில் ட்ரை. வெரி குட் கேஷ். நல்லா இருக்குது. இந்த இடத்துல விளாட்றதுக்கு அருமையாக இருக்குது. நல்ல மண் பியூர் ஒயிட்டாக இருக்குது. இது ஸ்ரீலங்கா பேட். நான் இது சம்மந்தமாக தனியாக போடுறேன். இது இந்த பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இந்த கவ் ஒன்று இருக்கும், டென்னிஸ் பால் பேட். பிளாக் டி-ஷர்ட். Where are you from, brother? You are from? Denmark. Denmark, okay. You used to play cricket here, there in Denmark? No. Football. Handball. Handball. Yes. You know handball? Yeah, I know that, but jump. இல்லை நீ இப்படி வந்தனா? No, I am from India. Okay. So vacation here? No, I am doing a YouTube channel. I just came for making video.
தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இந்த பீச்சுக்கு வரேன்டா, கொழும்புலேருந்து வரேன்டா, எப்படி வர்றது? வாரன்னு சொன்னால் இந்தியாவில் நம்மளோட ஈஸ்டர்ன் சைட்லேருந்து வாரன்னு சொன்னால் திருநாங்கலை கொலநார்வா நம்மளோட இந்த ஈஸ்டர்ன் ஓகே. அங்கால நம்மளோட மற்ற சைட்டில் வரேன்டா கண்டி வந்தடா தாட்டன் ராசிங்களை தர சொல்லுவாங்க. 18 நம்பர் பஸ். பஸ் இல்லை, நம்மளோட அது பெண்ட் உண்டு. சரி சரி. அது அங்கே இருக்குது. அது மையாங்கன்னு பதியத்தலை அப்படின்னு. சரி சரி. வரையில் இப்போ இங்கே உள்ளே வர்றதுக்குலாம் என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவுமே கிடையாது, ஒன்லி பார்க்கிங் மட்டும்தான் காசு வாங்குவோம். பார்க்கிங் மட்டும்தான். இது என்ட்ரி 6 மணி கட்டோன்னே இதில் இருக்கவே மேலாது எல்லாரும். அது ஒன்று இருக்குண்ணா. அப்போ வந்து இப்போ இங்கே சன்செட் ஆகுனுச்சுன்னு சொன்னால் எல்லாருமே வந்து வெளியே போய் சொல்லிடுவாங்களாம். போய நாள் மட்டும், போய நாள்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே, அது வந்து போயான்னு சொல்லுவாங்க. அந்த நாள் மட்டும் ஃபுல் டே இங்கே நைட்டு ஃபுல் நைட் இருக்கலாமா. மற்ற நாட்களில் 6 மணியோட, அதாவது சன்செட் ஆனதோட வெளியில் போய் சொல்லிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே நீங்கள் டூர் வந்தீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணி வாங்க. சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி வாங்க. உண்மையிலேயே ரொம்ப ஒரு அருமையான இடமா இருக்குது. அலைகள் வந்து எப்போதுமே இப்படி தான் இருக்குமா இங்கே? அலைகள் கூட வரும். ஒரு பார்த்து இதில் பார்த்து கூடும் குறையும். சரி சரி சரி. நீங்கள் எங்கே பிரதர்? உங்களுக்கு சொந்த ஊர்? சொந்த ஊர் பிபிலே. பிபிலே, அது இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? சரி சரி. இப்போ நீங்கள் சும்மா அந்த பீச்சுக்கு வந்தீங்க? சரி, ஓகே ஓகே. இந்த பீச்சில் வந்து பீச்சுக்கு வெளியில் இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது நிறையா. அது மாதிரி பார்க்கிங் செட்டப் இல்லாமல் இருக்குது. பார்க்கிங் மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க, மற்றதெல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. இது சின்ன ஒரு அந்த பேக் வாட்டர், இது பார்த்திங்கன்னா இந்த மேங்க்ரோவ் அதெல்லாம் இருக்கும். இல்லை கார் வெளியில் இருக்கும், வாங்க. வராரு. அது வெளியில் தான் நிற்கிறேன் டேரக்டடா. நீங்கள் இந்த குளிக்க வந்தீங்க, அந்த மாதிரி குளிக்கிறதுக்கான ஐட்டம்லாம் நமக்கு எடுத்துகிட்டு வரலன்னு சொன்னால் இங்கே வாங்குறதுக்கு இதெல்லாம் இருக்குது. கூகுள்ஸ் அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு குளிக்கிற அந்த இதெல்லாம் வந்து இங்கே வாங்கிக்கலாம். நம்ம மறந்துட்டு வந்துட்டா கூட இதை இங்கே வாங்கிக்கலாம். நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்ரீலங்காவில் ஈஸ்டர்னில் உள்ள பாசிக்குடா பீச்சில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் காட்டியிருப்போம். கண்டிப்பாக ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். நிறைய வெளிநாட்டு மக்கள் இருப்பாங்க. இலங்கையிலேருந்து பல பகுதிகளிலேருந்து இந்த இடத்துல வர்றாங்க. என்ன காரணம்னு கேட்டால் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த வியூஸ் பார்த்துருப்பீங்க. வாய்ப்பு கிடைச்சா நான் ட்ரோன் ஷாட்டுமே இதில் வந்து ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். சரி.